ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அதிகத்துவாயினுடைய மும்மொழி புரட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வாரம் அதிகத்துவாயின் மும்மொழி புரட்சியினுடைய தமிழ் பயான் இங்கே ஆரம்பிக்க இருக்கின்றது. அதனுடைய ஆரம்ப கட்டமாக கிராம ஓதி ஆரம்பிப்பதற்காக முன்னாசுமாவை சார்ந்த அபு சுஹைல் அவர்களை அன்புடன் வேலைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்தபடியாக நமக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனை பாடுவதற்காக ஒன்றாவது சூறாவை சார்ந்த பாடகர் முகமது பயாஸ் அவர்களை அன்புடன் வேலைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதியகந்தோதரே ஜோதியம் நபிதாவே நானும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். இருள் படிந்த இதயம் யாவும் உங்கள் வரவாய் ஒளிர்ந்ததே. அன்பே அருளே அழகே அமுதே அஹமது யா நபி சலாம். இருள் படிந்த இதயம் யாவும் உங்கள் வரவாய் ஒளிர்ந்ததே. அன்பே அருளே அழகே அமுதே அஹமது யா நபி சலாம். ஆதியேகன் தோதரே ஜோதியாம் நபி தாவே நானும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். பொருள் விரிந்த புண்ணிய வேதம் உங்கள் வரவாய் வளர்ந்ததே. பொங்கும் புலிவே பூவின் உயிரே பூமான் யா நபி சலாம். பொருள் விரிந்த புண்ணிய வேதம் உங்கள் வரவாய் வளர்ந்ததே.
பொங்கும் பொலிவே பூவின் உயிரே பூமான் யா நபி சலாம் ஆதியேகன் தூதரே ஜோதியாம் நபி தாவே நானும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் பாவை நமே பாவம் உங்கள் வரவால் தான் நிமிர்ந்ததே கனிவின் உயிரே கனிவின் திருவே காத்தம் யா நபி சலாம் பாவை நமே பாவம் உங்கள் வரவால் தான் நிமிர்ந்ததே கனிவின் உயிரே கனிவின் திருவே காத்தம் யா நபி சலாம் ஆதியேகன் தூதரே ஜோதியாம் நபி தாவே நானும் காண ஆசையாய் அழைக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நிகழ்வுக்குள் இருக்கின்றோம். அதற்கு முன்னால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி போட்டு பேசக்கூடிய பேச்சாளர்களுடைய அந்த பேச்சை கேட்டீங்கன்னா பேசுறவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அதுவும் உங்களால முடியல அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஸ்டேஜில் நின்று லூசு மாதிரி கட்டிட்டு இருக்க கீழே யாருமே கட்டிக்கலன்னா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து அது போலதான பிறருக்கும் அந்த மனநிலை இருக்கும் அப்படின்ட்டு அப்படி கேட்க விருப்பம் இல்லைன்னா சும்மாவாதி பாருங்க. அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவா இன்னும் அவங்க பெரிய பேச்சாளரா உருவாவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட இருக்கின்றது. அதனால அடிப்படையில் ஆர்வமாக உலகத்துல ஜஅஃபரு ஸாதிக் அப்படின்ட்டு பல்வேறு நபர்களின் பெயரிடுவதற்கு காரணமாக அந்த ஜஅஃபரு ஸாதிக் அப்படின்னு பெயரிட்டு எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்த ஒரு மாபெரும் அடியார் இமாம் ஜஅஃபர் ஸாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய மதரசாவை சேர்ந்த பெரிய அடியார் ஜஅஃபர் ஸாதிக் அவர்கள் பேச இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما ومخبرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال عيلا وما خلقت الجن والإنس إلا ليعبدون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இன்னும் அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா ரசூலே கரீம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம்மின் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. அன்னலம் பெருமானார் அலி அருள் ஒளி வந்து வான் புகழ் பெற்ற 12 இமாம்களில் 6வது இமாமாக திகழ்ந்தவர் தான் இமாம் ஜஅஃபர் ஸாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாம் ஜஅஃபர் ஸாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருமுறையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வம்சத்தில் வருகின்றார்கள். இவர் இமாம்
ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறும்போது கூறுவார்கள், நான் இருமுறையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்னை ஈன்றெடுத்தார்கள் என்பதாக கூறுவார்கள். இன்னும் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிஸ்ரா பாரசீக பரம்பரையில் மன்னருடைய பரம்பரையில் இருமுறை சேர்ந்தவர்கள். சிறு வயதில் இருந்து இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தன் பாட்டனார் ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வின் அருள்மறையான குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களையும் ஊட்டி ஊட்டி வளர்த்தனர். இன்னும் தன் பாட்டனார் தன்னுடைய பேரருக்கு பெருநரிகளையும் பேரரங்களையும் கொடுத்து வளர்த்தார்கள். ஒரு முறை இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன் அன்னையை பார்க்கின்றார்கள். தன் அன்னையோ உம்மு ஃபர்வா அவர்கள் விறகு அடுப்பேத்தி கொண்டிருக்கின்றார்கள். பெரிய பெரிய விறகுகளை கொண்டும் சிறிய சுள்ளிகளை கொண்டும் அடுப்பேத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்தவுடனே இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களில் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருந்தது. உடனே அதை பார்த்த தன் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தாய் ஓடி வந்து தன் மகனை அணைத்து, என் மகனே ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்பதாக கேட்டார்கள். அதற்கு இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிறு வயதிலே இந்த ஒரு பதிலை கூறினார்கள். தாயே, இவ்வாறு நீங்கள் பெரு விறகுகளையும் சிறு சுள்ளிகளையும் கொண்டு அடுப்பேத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வாறே மறுமை நாளில் நரகத்தில் பெரிய பாவம் செய்தவர்களுடன் தான் சிறிய பாவங்களும் செய்தவர்கள் இருப்பார்கள். அந்த இதில் நானும் இருப்பேனோ என்பதாக என்னுடைய உள்ளத்தில் அச்சம் ஏற்பட்டது. அந்த அச்சத்தின் காரணமாக என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது என்பதாக கூறினார்கள். இன்னும் சரியாக தன் பாட்டனார் ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் பேரர் 11 ஆண்டு 10 மாதங்கள் 8 நாட்கள் ஆகியிருக்கும் பொழுது வஃபாத் ஆகி விடுகின்றார்கள். அதன் பிறகு இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் ஆசானாகவும் தன் தந்தை திகழ்ந்தார். அவர் தந்தை தான் முகமது பாகிர். அவர் சரியாக 19 ஆண்டுகளும் 10 மாதங்களும் 12 நாட்களும் இமாம் அவர்களுக்கு தந்தை அந்த ஆசானாக விளங்கினார்கள். ஏறத்தாழ 7250 நாட்கள். அந்த 7250 நாட்களும் பல ரகசியங்களையும் இறைஞான உண்மைகளையும் இமாமிடத்தில் எடுத்து கோரி அடுத்த இமாம் ஆக்குவதற்கு சரியான தகுதிக்கு உட்படுத்தினார். இவ்வாறே சரியாக 31ஆம் வயதில் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோ இமாமாக ஆகின்றார்கள். இன்னா செய்தாருக்கும் இனியமை செய்யும் உள்ள பண்பு இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இருக்கின்றது. ஒரு முறை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இடத்தில் இமாம் ஜாஃபர் சாதிக் தொழுகை செல்கின்றார்கள். அப்பொழுது அதற்கு அருகில் ஒரு வெளியூர்காரர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இமாம் அவர்கள் கண்டுக்காம தொழுக ஆரம்பிக்கிறாங்க. தொழுதல் சலாம் கொடுக்குறாங்க. சலாம் கொடுத்த பிறகு அந்த வெளியூர்காரர் வந்து என் பணப்பைய கொடுங்கன்னவே இமாமாவுக்கு ஒன்னும் புரியல. என்ன பணப்பைப்பா திடீர்னு வந்து என்கிட்ட கேட்கறியா அப்படின்னு கேட்கறாங்க. அதற்கு அந்த வெளியூர்காரர் கூறினாரு, போய் சொல்லாதீங்க, கஷ்டப்பட்டு நான் 1000 பொற்காசுகள் சம்பாதித்து அந்த பணப்பையில வச்சிருந்தேன், அதை நீங்க திருடிட்டீங்க, எனக்கு அந்த பணப்பையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அதட்டுறாங்க. ஒரு மாதிரி வருத்தத்தில் கேட்கறாங்க. அதை கேட்டோடனே இமாம் அவர்கள் மனம் உள்ள வருந்திருச்சு. என்னால இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காரு, பணப்பையை காணா போயிருச்சு அப்படின்னு சொல்லி வருந்தி என்ன பண்றாரு, தன் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். அழைத்து சென்று ஒரு பையை கொடுத்து, இதில் சில காசுகள் இருக்கிறது, அதை எண்ணிக்கொண்டு என்னிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் சென்று விடு என்பதாக கூறுகின்றார். அந்த மனிதரோ அதை எண்ணுகின்றார். அதுல 2000 பொற்காசுகள் இருந்தது. 2000 பொற்காசுகள். அதை பார்த்து விட்டு அந்த மனிதர் வியந்து போயிட்டாரு. என்னடா நம்மளை கேலிக்கு இதான் செய்யறாரா அப்படின்னு வியந்து போயிட்டாரு. அப்புறம் அந்த மனிதர் வந்து போயிடுறாரு. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இமாம் அவர்களின் கதவை தட்டும் சத்தம் கேட்கின்றது. இமாம் அவர்கள் கதவை திறந்து பார்க்கின்றார்கள். உடனே ஒரு மனிதர் இமாம் அவர்களின் காலடியில் விழுந்து அழுகின்றார். யார் என்று பார்த்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இமாம் அவர்கள் வந்து பணப்பையை திருடிட்டீங்கன்னு சொல்லி 2000 பொற்காசுகள் வாங்கிட்டு போனாங்கல்ல அந்த மனிதர். ஏன் அப்படி வந்தாருன்னு பார்த்தா, அவர் பணப்பை திருடப்படவில்லை, அவர் தவறி ஒரு இடத்தில் வைத்து விட்டாங்க. அதை பார்த்தோன்னே அந்த மனிதருக்கு மனம் உடைஞ்சு போச்சு. என்னடா ஒரு நல்ல மனுஷன் மீது பொய் சுமத்தி விட்டோமே என்பதாக வருந்தி வந்து அழுகின்றார். அழுதுட்டு அந்த இமாம் அவர்களை கூறுகின்றார்கள், என்னோட 1000 பொற்காசுகள் எனக்கு கிடைச்சி விட்டது, இந்தாங்க 2000 பொற்காசுகள் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே
அந்த இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் என்ன தெரியுமா சொன்னாங்க? கொடுத்தத வாங்கும் பழக்கம் எங்க பரம்பரைக்கு இல்ல, அதை வச்சு உங்க குடும்பத்துல இருக்க எல்லா கஷ்டத்தையும் நீக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தார். இறை நம்பிக்கையின் மாபெரும் செல்வமாக விளங்கிய இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் மனதில் எப்பொழுதும் ஒரு ஆயத்தை நினைவில் வைத்துக் கொள்வார்கள். ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கப்படவில்லை என்பதை மனதில் வைத்து எந்நேரமும் தொழுது கொண்டே இருப்பார்கள். இதற்கு சாட்சியாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களே நற்சான்று பகிர்கின்றார்கள். ஒரு முறை ஹம்மாத் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காலத்தில் வந்த ஹம்மாத் என்ற ஒரு மனிதர், அவர் தொழுகையை சரியா தொழுகவில்லை என்பதை கேட்டவுடன் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் செல்கின்றார். சென்று எவர் ஒரு மனிதர் தன் வாழ்நாளில் ஒரு தொழுகையை கூட சரியாக தொழவில்லையோ அவருக்கு மறுமையில் பெரிய நட்டம் ஏற்படக்கூடும் என்பதாக கூறி, நான் தொழுவதற்கு எவ்வாறு நான் சொல்லவில்லை, நான் செய்கின்றேன், அதை பார்த்து நீங்க கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொழுக ஆரம்பிக்கிறாங்க. தக்பீர் கட்டுறாங்க. எந்த அசைவுமே இல்லாம சூரத்துல் ஃபாத்திஹாவும் துணை சூராவும் ஓதுறாங்க. பிறகு ருக்கு செல்கின்றார்கள். ருக்குவிலிருந்து தொழுகையை முழுமதையும் சரியாக தொழுது காமிக்கின்றாங்க. இதை பார்த்துட்டு அந்த ஹம்மாத் என்றவர்களுக்கு நம்மளும் இவ்வாறு தொழுகணும் அப்படின்னு. அதே மாதிரி இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் தொழுகும் ஒவ்வொரு வக்தையும் இதுதான் நம்ம தொழுகிற கடைசி வக்தா இருக்குமோ என்று பயந்து எவ்வளவு தொழுவோமோ அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வக்தையும் தொழுகணும் என்பதாக கூறுகின்றார்கள். இவ்வாறு இல்மிலும் சரி, பண்புகளிலும் சரி, இறை வணக்கத்திலும் பெரும் பாக்கியம் பெற்ற ஆள்தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து அதன்படி பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை வல்தோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக முன்னாசுராவை சார்ந்த ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் அவர்களை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பேசுவதற்காக அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மா பஅத், ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். பஅதஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். போலும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு ஒளித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், குறிப்பாக நல்லதோறும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவர்கள் மீதும் கொன்றாமல் நிலவட்டுமாக. ஆமீன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு அவர்களின் வரலாறு. வீரத்தின் விளைநிலம், அறிவின் தலைவாசல் என்று அலி ரலியல்லாஹு அவர்களை சொல்லுவார்கள். அவர்கள் பனு ஹாஷிம் என்ற பெருமானார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அப்துல் முத்தலிப் அவர்களின் ஆண் மக்களில் ஒருவர் அபுதாலிப். அவர்களுடைய மகன்தான் அலி ரலியல்லாஹு அவர்கள். அவர்களின் தந்தை அபுதாலிப் அரபகத்தின் மாபெரும் தலைவர், மிகவும் ஏழை, ஆனால் அவர்கள் தலைவர். இது ஒரு வித்தியாசமான பொருத்தம். ஏனென்றால் இன்று ஒருவர் பெரிய தலைவராக உருவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடம் பணக்காரராக பெரிய செல்வந்தராக இருக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு போன்ற வாழக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய பேச்சாளர்களின் மூளை வளர்ச்சியை அடுத்தபடியாக பேச்சாளரை அழைப்பதற்கு ஒரு சின்ன சம்பவம். அலி ரலியல்லாஹு ஒரு சஃபருக்கு போயிட்டு வந்துருப்பாங்க. மதீனாவுக்கு வந்துருப்பாங்க. அப்போ வரும் பொழுது ஒரு இடத்துல பக்திக்கு டைம் ஆயிடுச்சு, சரி தொழுவோம் அப்படின்ட்டு
குதிரையை கட்டி போட்டு துருவு நிற்கிறாங்க. ஆனா அந்த குதிரையின் மீது ஒரு சேனை உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளா உட்கார்றதுக்கான சேனை வைப்பாங்க, சீட்டு மாதிரி. அந்த மாதிரி குதிரை மேல இருக்குது. சரி, அதை பத்திரமா மாத்திக்கிறதுக்காண்டி ஒரு இளைஞர் பண்ணிட்டு இருக்கிறாருல கூப்பிட்டு பார்க்கணும், தொழுதுங்கிற மாதிரி இந்த சேனையை நீங்க பாத்துக்கங்க அப்படின்ட்டு சொல்ற அழிவு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க தொழுக ஆரம்பிச்சா மெய்மறந்து தொழுவாங்க. அவங்க தொழுதுக்கூடிய சமயத்துல அந்த பையன் பார்த்துட்டே இருக்கலாம். சரி தொழுகிறாங்க, நம்ம எப்படியும் எடுத்துட்டு போனோம்னா யாரும் எடுத்துட்டு போனா கண்டுபிடிச்சிடும், பின்னாடி கருத்து பிடிக்க முடியாது, தொழுதுக்கு சொல்லி விட மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்துல எடுத்துட்டு போயிடுவான். யார் அந்த இளைஞர் எடுத்துட்டு போயிடுவான். வடிவில் அவங்க தொழுது முடிச்சுட்டு பார்ப்பாங்க, சேனை இருக்காது, குதிரை மட்டும் அப்படி இருக்கும். சரி அதெல்லாம் புரியுதா அப்படின்ட்டு குதிரை எடுத்து மதீனா கொடுத்துருவாங்க. மதீனாவுக்கு வந்துட்டு அசங்கல் அவங்களை கூப்பிட்டுட்டு ஒரு 5 திரவத்தை எடுத்து கொடுப்பாங்க. கொடுத்து கடைவீதியில போய் ஒரு சேனை, குதிரைக்கு ஒரு சேனை வாங்கிட்டு வா அப்படின்னு. அப்ப அசங்கல் போவாங்க. அதே சமயத்துல அந்த கச்சுமான் திருநபர்ல அந்த பையன் என்ன பண்ணுவான்னா அந்த கடைவீதியில போய் 5 திரவத்துக்கு விட்டுட்டு போயிடுவான். அசங்கல் என்ன பண்ணுவாங்க, நேரம் போய் கடைவீதியில சேனைக்கு பார்த்து சேனையை கொடுப்பாங்க, சேனையை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அழியலையும் அந்த சேனையை வந்து காமிக்கும் போது அழிவு சொல்லுவாங்கன்னா இந்த சேனை தான் எங்க திரும்பி போன அந்த சேனை, அந்த குதிரையில அந்த சேனை இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு அழியலையும் அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த பையன் மட்டும் ஒழுங்கா அந்த இதை பார்த்துருந்தாங்கன்னா அவனுக்கு ஒரு அன்பளிப்பா இந்த 5 தினத்தை அவன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் வச்சிருந்தேன். கொஞ்ச நேரம் அவன் திருடாம கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, என்ன இழந்திருக்கும், 5 தினம் அதான் கிடைச்சிருக்கும். இப்ப அவனுக்கு 5 தினம் கிடைச்சிருக்கு, எப்படி கிடைச்சிருக்கு, அதான் கிடைச்சிருக்கு. சரி, இதுலயே நான் சொல்றேன் அப்படின்னா இதுலயும் நமக்கு ஒரு படிப்பு இருக்கு. நம்ம எல்லாம் வாழக்கூடிய காலகட்டத்துல நமக்கு ஹலாலா பின்னாடி நிக்காம ஒன்று இருக்கும், ஹலாலான முறையில நிக்காம பின்னாடி இருக்கும். ஆனா இப்ப நம்ம பசங்க என்ன பண்றாங்க, அந்த பொறுமை இல்லாம அவசரப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு விட்டுறாங்க. இப்ப இது என்னது, ஹராம் ஆயிடுது. கொஞ்சம் பொறுமை என்னவா கிடைக்கும், ஹலாலா கிடைக்கும். அன்பானவர்களே, ஒரு பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வாறு அவசியம் என்று இந்த மதரசாவுடைய மாணவர் பொறுமையாளி ரிஹான் அவர்களை நமக்கு முன்னாடி பேசுவதற்காக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம், இன்னமா யுவஃபா ஸாபிரூன அஜ்ரன் பிகைரி ஹிசாப். ஸதகல்லாஹுல் அலீம். ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் அடி சுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் உங்கள் மீதும் எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, பொறுமை என்று சொன்னால் இஸ்லாத்தின் அடிப்படை பண்பு பொறுமைதாங்க. ஒரு மனிதனை இறைவன் பல விதமா சோதிக்கிறான். மரணத்தை கொடுத்து சோதிக்கிறான், வறுமையை கொடுத்து சோதிக்கிறான், உடல்நிலை சரியாக போன்ற அனைத்து விஷயத்தை கொண்டு சோதிக்கிறான். ஆனா அந்த சோதனை நீங்க ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல நீங்க பொறுமையா இருந்த என்று சொன்னால் பிற்காலத்து அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல கூலி தருவான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, ஒரு அடியானோட குழந்தை மரணம் அடையும் போது இந்த வானவர்கள் வந்து இந்த ரூஹ கைப்பற்றுவாங்கல்ல, அப்ப கைப்பற்ற வரும்போது அல்லாஹ் தஆலா அந்த வானவர்களை கேட்டானாமா, வானவர்களே என்னோட அடியானோட ரூஹ நீங்க கைப்பற்றிட்டீங்களா அப்படி கேட்கும் போது வானவர் சொன்னாங்களாம் அல்ல இடத்துல, அல்லாஹ் நாங்க கைப்பற்றிட்டோம். அல்லாஹ் மறுபடியும் கேட்டானாமா, என்னோட அடியானோட ஈரக்குலை பிடுங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது வானவர் சொன்னாலும் ஆமா பிடுங்கிட்டோம். அப்ப என் அடியான் என்ன சொன்னான்னு கேட்கும் போது அந்த வானவர் சொன்னாலாமா, உன்னோட அடியான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னான், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், நான் அல்லாஹ் இடத்துல திரும்ப போறேன் என்று சொன்னான். அன்பிற்குரியது என்ன என்று சொன்னால் அந்த இடத்துல அவன் பொறுமையாக இருந்தான். இதே வேற ஒருத்தனா இருந்தானா சக்கராத்து நிலையில ஐயோ நான் சாவ போறேன் ஐயோ போறேன் இருப்பான். ஆனா அவன் அந்த இடத்துல பொறுமையா இருந்த காரணத்தினால அல்லாஹ் வந்து சுவனத்துல இருந்து அவனுக்கு ஒரு மாளிகை கட்டி வச்சிருக்கான். அதே மாதிரி இறைவன் உங்களோட நீங்க ஆசைப்படுறீங்களா, பொறுமையை கடைபிடிங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த மாதிரி சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமா அல்லாஹ் பொறுமையாளரோட தான் இருக்கிறான். நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்க கூட மட்டும்தான் இருப்பான். பொறுத்தார் பூமியை ஆழ்வார் என்று தமிழ்ல கூறுவாங்க.
அதே மாதிரி இஸ்லாத்தின் பார்வையில் பொறுமையாளருக்கு எந்த கூலி என்று தெரியும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், பொறுமையாளர்களுக்கு அவர்களுடைய கூலி கணக்கே இல்லாத கூலி. அவருடைய கூலி கணக்கே இருக்கா, அவ்வளவு கூலி அல்லாஹ் தருவான், அவ்வளவு நன்மை தருவான் நீங்க அந்த பொறுமையா இருந்து என்று சொன்னார். ஒரு மனிதன் ஏன் விபச்சாரத்துக்கு ஆளாகிறான்? அந்த வாலிப வயசுல அவனுக்கு பொறுமை இல்ல. அவன் ஒரு காஃபீர் கூட அந்த விபச்சாரம் செஞ்சு அந்த இடத்துல கேவலப்படுறான், அல்லாஹ் விட்டு தூரமாக்கப்படுறான். இதே அவன் அந்த இடத்துல பொறுமையா இருந்துட்டு சொன்னா அல்லாஹ் தால அவனுக்கு ஒரு அழகான சாலையான பொண்ணை தந்திருப்பான். ஒரு கவிதை அது என்னன்னா, பொறுமை இல்லாத மனிதன் கடிவாள் இல்லாத குதிரை போன்று. ஒரு சம்பவத்துல உரை முடிச்சுக்கணும். என்ன சம்பவம்னா, ஒரு பெண்மணி கபிரிஸ்தான் பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிகிட்ட சொல்றாங்களாமா, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் பொறுமையுடன் சொல்லும் போது அந்த பெண்மணி சொல்லிச்சாமா, நீங்க தூரமா போங்க, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், வேற யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொன்னாங்களாமா, பெண்மணியை உன் இடத்துல ரசூல்லா தான், நீ வேற யாரும் நினைச்சு பேசிட்ட அப்படின்னு சொன்னோடனே அந்த பெண்மணி உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போய், யார் ரசூலல்லாஹ், அந்த இருட்டு நேரத்துல நீங்க எனக்கு தெரியல, நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொன்னாங்களாமா, துன்பத்தின் தொடக்கத்தில் தான் பொறுமையை கையாள வேண்டும். இப்ப உங்களுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு, அல்லாஹ் ஒரு சோதனை தந்துட்டான், அந்த இடத்துல நீங்க பொறுமையா இருங்க, அல்லாஹ் தால உங்களுக்கு மிகப்பெரிய கூலி தருவான். இதே நீங்க உதாரணமாக ஒரு போட்டி, அந்த போட்டியில இப்ப தோத்துட்டீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல கோபமா இருக்கு, அந்த இடத்துல நீங்க பொறுமையா இருந்து பாருங்க, அல்லாஹ் தால அடுத்த மேட்ச்ல உங்களுக்கு ஜெயிக்க வைப்பான். ஏன்னா அந்த இடத்துல நீங்க பொறுமையா இருக்க காரணத்தினாலதான் அல்லாஹ் செய்யறான். நீ வரக்கூடிய காலத்துல பொறுமையா இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேசாட்டை நீ கொடுத்தவனாக. அடுத்தபடியாக நம்முடைய இஸ்லாமில் பொருளாதாரத்தை நாம் எவ்வாறு ஈட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய தலைப்பிற்கு இஸ்லாம் பொருளாதாரம் என்று நமக்கு முன்னால் 3வது சுமாரை சார்ந்த யூ அஹ்மது அமலான் காஃபிஸ் அவர்கள் பேச அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أحل الله البيع وحرم الربا صدق رسول النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் ஈர்லோகத்தின் காப்பானாக இருக்கும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவன் அன்பும் அருளும் உத்தம பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை வாழ்ந்து காட்டி சென்ற சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் பரக்கத்தும் ரஹமத்தும் பொழியப்பகட்டுமாக. ஆமீன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்பது இஸ்லாமும் பொருளாதாரமும். பொதுவாக இன்றைய சமூகங்களில் அதிகமாக நபர்கள் எப்படி காசு சம்பாதிக்க வேண்டும், தன்னுடைய இளம் வயதில் தன்னுடைய வாலிபம் வந்தவுடன் எப்படி தன்னுடைய ஃபியூச்சரை டெவலப் பண்ணிக்கலாம், அதுக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய பொருளாதாரம் இந்த பணம். இந்த பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும், ஒரு மனுஷன்கிட்ட எப்படி எந்த பொருளை கொடுத்து அது எப்படி கொடுத்து காசு அவன்கிட்ட வாங்கணும் என்று பல்வேறு விதமான விஷயங்களை இந்த இஸ்லாம் நம்மளுக்கு கூறி காட்டுகிறது. ஒரு மனுஷன் பொருளை தரானா அது ஹலாலா இருக்கணும், அது அப்போதான் அவனுக்கு வரக்கூடிய அந்த செல்வம் என்பது, அந்த பணம் என்பது அவனுக்கு ஹலாலாக இருக்கும். கொஞ்ச நேரம் யூசுமா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, சொன்னீங்க ஹலாலாக இருக்கணும். தான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணம் அவனுக்கு ஹலாலா இருந்தா மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய மரணத்திற்கு பிறகு கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை அவனுக்கு சிறப்பாக இருக்கும். முன்னுள்ள காஃபிர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பலதரப்பட்ட பொருட்களை வித்து பலதரப்பட்ட வேலைகளை செய்து சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் மிகவும் காஃபிகளிடத்தில் அஃஷுர் ரிபா பரவி கிடத்திருந்த இந்த வட்டி,
அந்த வட்டி எப்படி ஆக்கிட்டாங்கன்னா கடைசி அது ஒரு வியாபாரம். அந்த வட்டி என்பது நம்மளுக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு செயல். அல்லாஹ் தன் திருமை கூறி காட்டினான், நிச்சயமாக அந்த காஃபிர்கள் கூட்டம் சொல்றாங்க, பை நிச்சயமாக இந்த வியாபாரம், இந்த வட்டி என்பது ஒரு வியாபாரம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் முட்டி மோதி சொன்னாங்க, இந்த ஹலால் ஹராம் ஹராம் சொன்னாங்க. அப்புறம் அல்லாஹ் தன் திருமறை அதற்கு பின்னால் கூறுகிறார், அஅல்லல்லாஹுல் பை', உங்களுக்கு பலதரப்பட்ட வியாபாரங்கள் நாங்கள் ஹலாலை கொடுத்தோம், ஆனால் நீங்கள் வஹர்ரமர் ரிபா, வட்டி ஹராமான வட்டி பக்கம் போகாதீங்க என்று அல்லாஹ் தன் திருமையை கூட்டி கட்ட கண்ணியத்துக்கு உரித்தானவரை சிந்திக்க வேண்டும். அப்போ இந்த பொருளாதாரம், இந்த பணம் என்பது எப்படி சம்பாதிக்க வேண்டும்? நம்ம யூசுப் மலாவோ உமர் சேஸ் போடு காட்டினாங்களே, தாலிச சொன்னனால போடு காட்டினாங்க. அசல்ல உட்காந்து உமர் சேஸ் போடு காட்டினாங்க. அதுல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், உமர் ரலியல்லாஹு முறை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு அதிகாரி நியமிச்சிருந்தாங்க. எந்த மாதிரி அதிகாரின்னா, மக்களுக்கு மத்தியில் தன்னுடைய இந்த பொருளை விற்கக்கூடிய இந்த விஷயத்தில் நீங்க பாத்துக்கோங்க என்று சொல்லி ஒரு சஹாபி நியமிச்சாங்க. அந்த சஹாபி ஒவ்வொரு கடையா பார்த்துட்டு போகும் பொழுது ஒரு சஹாபி என்ன பண்ண, ஒரு பெண்மணிக்கு பால் ஊத்திட்டு இருந்தாங்க. பால் அந்த பால் இல்லப்பா, பால் ஊத்திட்டு இருந்தாங்க. பால் ஊத்திக்கும் போது கொஞ்சம் அந்த பெண்மணி பாக்குறாங்க, பார்த்து சொல்றாங்க, இந்த பால் நீங்க வாங்காதீங்க, ஏன்னா அந்த பால்ல தண்ணி கலந்துருக்கு, அந்த பால் நீங்க வாங்காதீங்கன்னு சொல்லி அந்த நியமிக்கப்பட்ட ஒரு சஹாபி பெண்மணி அந்த வாங்கின பெண்மணி சொல்றாங்க. அதுக்கு கோபமான அந்த சஹாபி, பால் ஊத்துனால அந்த சஹாபி கத்தும் போது உமர் வந்துருவாங்க அந்த சீரீஸ்ல. அப்ப என்ன சொல்ல வந்திருந்தார், அப்ப உமர் அந்த சஹாபி கண்டிப்பாங்க, இந்த பால் உன்னுடைய குழந்தைக்கு நீ தருவாயா என்று கேட்கும் பொழுது அந்த சஹாபியோ ஒப்புக்கொள்வான, பால் கலந்த தர மாட்டேன் சஹாபி ஒத்துப்பாங்க நீ குறித்தாங்களே. அப்போ ஒரு பொருள் பிற மனிதருக்கு கொடுக்கும் பொழுது ஹலாலான முறையில் கொடுத்தா மட்டும்தான் தன்னுக்கு வரக்கூடிய அந்த செல்வம், அந்த பணம் என்பது உனக்கு ஹராமாக இருக்கும் என்று சொல்லி காட்டிய கண்ணியத்து குறித்தார்களே. அப்போ இந்த செல்வம் வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் பாதையில் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். எல்லாரும் செல்வம் சம்பாதிக்க போன உடனே எப்படி தன்னுடைய வாழ்க்கை ஆடம்பரமா மாத்தல பார்ப்பாங்க இந்த காலகட்டத்துல. ஆனால் எப்படி நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த செல்வம் எப்படி அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யக்கூடியது என்று நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தன் திறமையை கூறி காட்டுகிறான். இப்போ எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, முதலில் என்ன வாங்குறாங்க, தன் பொண்ணுக்கு நகை வாங்கணும், அடுத்து நாம வெள்ளி வாங்கணும். அப்படி வாங்கி வாங்கி சேர்த்த அந்த பணம், அந்த வெள்ளியுடைய காசு அல்லாஹ் தன் திருமையை கூறி கட்டினான். வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة, நீங்கள் வெள்ளியும் தங்கமும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். அப்படி செலவு செய்யல தெரியுமா, வலா யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ் வபஷ்ஷிர்ஹும் பிஅதாபில் அலீம், அவர்களுக்கு நீங்க சுப செய்தி சொல்லுங்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், நபியை பார்த்து சொல்கிறார். நீங்கள் அந்த தங்கத்தையும் அந்த வெள்ளியுடைய காசை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையை செலவு செய்யாம இருக்காங்க அல்லவா, அவர்களிடத்து நீங்கள் கூறுங்கள் ஒரு சுப செய்தி, வபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், கடுமையான வேதனை அவர் கொண்டு என்று அல்லாஹ் தன் திருமலை கூறி கட்டிய கண்ணித்து குறித்தாங்களே. அப்போ ஒரு முஃமின், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட, அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்ற ஒரு முஃமின் எப்படி பணத்தை செலவு செய்வான் என்று அல்லாஹ் தன் திருமலை இன்னும் எடுத்து கூறி காட்டுகிறார். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார், தன்னுடைய செல்வங்களை பகலும் இரவும் பாராமல் முஃமின்கள் அல்லாஹ்வின் பாதையை செலவு செய்வார்கள். இன்னும் அல்லாஹ் கூறி காட்டுகிறார், சிர்ரும் அலானியா, மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் பகலிலும் இரவிலும் தன்னுடைய செல்வங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வார்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்தும் கூறுகிறார், வஅஜ்ருஹும் இன்தல்லாஹ், அவர்களிடத்தில் நீங்க நபிகை நீங்க கூறுங்க, அவர்களுடைய கூறி அல்லாஹ்வின் இடத்தில் இருக்கிறது என்று நீ சொல்லுங்க நீ துரித்தானவளே. அப்போ இந்த செல்வம் சேர்க்க சேர்க்க அல்லாஹ்வின் பாதையிலும் செலவு செய்யாம, தன்னுடைய பாதையை தன்னுடைய வாழ்க்கையும் செலவு செய்யாம கஞ்சத்தனப்பட்டு ஒருத்தர் சேமிக்கிறான் அல்லவா,
அவரை பார்த்து அல்லாஹ் நாளை கூறி காட்டுகிறான். நாளை மறுமையில் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை அல்லாஹ் தன் திருமயத்துடைய தௌபாவை கூறி காட்டுகிறான். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம். அந்நாளன்று அவன் சேர்த்து வைத்திருந்த ஒவ்வொரு பொருளும் நரகத்தில் போட்டு வாட்டப்பட்டு ஒரு ஆயுதமாயிருந்து அவனுடைய விலாயிலும் அவனுடைய நெற்றியிலும் அவனுடைய முதுகு தண்டிலும் அல்லாஹ் அச்சம் வைப்பான். இதுதான் நீங்கள் சேர்த்து வைத்திருந்த பொருள் என்று அல்லாஹ் தன் நாளை மறுமை அந்த கூறி காட்டுகிறான். கண்ணி குறித்தானவளே, அப்போ பொருளை சேமிக்கிறது ஹலாலா இருக்கணும், அல்லாவின் பாதையிலும் செலவு செய்யணும். அதுக்கு மொத்தமா அல்லாஹ் கொடுத்தா அது உங்களோட விஷயம். எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم. صدق رسوله النبي الكريم. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை அறிவுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், மேலும் குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் கொண்டாமன் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் இந்த உலகம் அழியும் இறுதி நாள் வரை வாழக்கூடிய எந்த ஒரு மனிதரும் பிரியம் வைக்காத அளவிற்கு, ஒரு பிள்ளை தன் தாயின் மீது பிரியம் வைக்காத அளவுக்கு, ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது பிரியம் வைப்பதை காட்டிலும், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனின் மீது பிரியம் காட்டுவதை காட்டிலும், இன்னும் மற்ற நபர்களின் மீது பிரியம் வைப்பதை காட்டிலும் ஒரு கூட்டம், ஒரு பெரும்பான்மையான கூட்டம் ஒற்றை நபரின் மீது பிரியம் வைத்தது என்று சொன்னால் அது சஹாபாக்களுடைய கூட்டம். இன்னைக்கு நாம சொல்லலாம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆனா எத்தனை பேர் ரசூலுக்காக உயிர் கொடுக்க தயாராக இருக்கிறோம்? எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? அறுவாள் இடத்துல வந்தா ஓடி போயிருவோம் நாம. அப்பேற்பட்ட ரசூலுல்லாஹ்வின் மீது பலவீனமான அன்பை கொண்டிருக்கக்கூடிய நாம் யாரை போன்ற ரசூலுல்லாஹ் மீது பிரிய வைக்க வேண்டும் என்று சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய, அவர்களுக்காக தன் இன்னுயிரையும் தருவதற்காக தயாராக இருந்த சஹாபாக்கள் வைத்ததை போன்று வைக்க வேண்டும். மாணவர்களே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம கூட இருக்கக்கூடிய சக நண்பர்கள், இல்ல ஏதோ உஸ்தாதுமார்கள், ஏதோ ஒரு மனிதர் நமக்கு ஒரு பிரியத்துக்கு உண்டானவர்களா ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். தன்னையே அறியாமல் அவங்க செய்யக்கூடிய விஷயம் நமக்கு நல்லா இருக்கு. தனக்கு தானே ஒரு கூட்டம் ஒரு நபரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அது போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவு கடந்த பிரியம் வைத்த சஹாபாக்கள் முழுக்க ரசூலுல்லாஹை பின்பற்றினார்கள். ரசூலுல்லாஹ் சும்மாவா சொன்னாங்க, அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் தோழர்கள் எல்லாம் நட்சத்திரத்தை போன்றவர்கள். பபி ஐயும் இஹ்ததைத்தும், யார் அந்த சஹாபாக்களை பின்பற்றாங்களோ அவங்க நேர்வழி அடைஞ்சிடுவாங்க அப்படின்னா, சஹாபாக்களை பின்பற்றுவது என்பது, சஹாபாக்கள் யாரை பின்பற்றினார்கள்? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினார்கள். அப்ப சஹாபாக்களை பின்பற்றுவது என்பது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதாகும். யார் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினார்களோ அவர்கள் நேர்வழியை அடைந்து விடுவார். அன்பானவர்களே, அவ்வளவு பிரிய வச்சிருந்தாங்க ரசூலுல்லாஹ் மேல. இந்த அளவுக்கு நான் ஷமாயிலு திருமதி கிதாபுல இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்க அவயங்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த இடத்துல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை வர்ணிச்ச அந்த விதத்தை வைத்தே நாம் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு ஒருத்தனை புரிஞ்சிச்சுன்னா அவனை பத்தி பெருமையாகவே நம்ம சொல்லுவோம்ல, எந்த அளவுக்கு அந்த பிரியத்தை பிறருக்கு மீது உண்டாக்க வேண்டும் என்று நாம ஒரு இஷ்கோட சொல்லுவோம்ல, அது போன்று சஹாபாக்கள் சொன்னாங்க. திருமதி கிதாபெல்லாம் படிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வை நேரடியாக நாம் பார்ப்பதை போன்று உண்டான ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு உண்டாகும். ரசூலுல்லாஹ் எப்படி சாப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உருவம் எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி இருந்துச்சு, இந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு எப்படி இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் பேசினாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எண்ணிடலாமா? இன்னைக்கு நம்ம பேசுறோம், எத்தனை பேர் பேசுறது எத்தனை பேருக்கு புரியவே புரியாது. இப்படின்றதுக்குள்ள ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிச்சுடுவான், என்ன பேசுறான்னு புரியாது. ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி பேசினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை வார்த்தை பேசினாங்கன்ட்டு நாம் பொறுமையாக எண்ணக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹ் பொறுமையாக பேசினார்கள். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தையை பேசுவதற்கு முன்னாலும் சிந்தித்து பேசுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை வர்ணிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிரிப்பையும் வர்ணிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் எப்பயுமே புன்முறுவலோட இருக்கிறாங்க. எப்பயுமே ரசூலுல்லாஹ் கெக்க புக்கே எல்லாம் சிரிக்க மாட்டாங்க. எப்படி சிரிப்பாங்க, நார்மலா ஒரு புன்முறுவல். அந்த புன்முறுவலை வைத்துதான் இந்த உலகம் முழுவதையும் சாதித்தார்கள் ரசூலுல்லாஹ். அப்பேற்பட்ட ரசூலுல்லாஹ்வினுடைய சிரிப்பை வர்ணிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் எப்பொழுதும் புன்முறுவலுடன் இருப்பாங்க. இதுலயும் அல்டிமேட் என்னன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரிச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு உற்று நோக்கி இருக்கின்றார்கள் பாருங்கள். ரசூலுல்லாஹ்வின் மீது எவ்வளவு அன்பு இருக்க போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாப்பல் அளவுக்கு 2 முறை தான் சிரிச்சிருக்காங்கன்னு கரெக்டா கணக்கு போட்டு அறிவிக்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு பிரியம் இருக்கும். அதுல ஒரு தடவை சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்ல ஒரு சஹாபி என்ன பண்றாங்கன்னா அம்பு வில்ல எடுத்து ஊற தயாரா இருக்காங்க. எதிரில ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னா அந்த கேடயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேடயத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். கேடயக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி அவங்க அம்பு எறிகிறாங்களா அப்படி எட்டி பாக்குறான். கரெக்டா அம்பு எறியும் போது உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு லைட்டா கடுப்பேன். உதாரணத்துக்கு நாமளே பார்த்தோம்னா ஒருத்தன் நம்மளை ஒம்பளுத்துட்டு ஓடுறான். அவன் ஒம்பளுத்தோட நமக்கு என்ன கவலையா இருக்கும்னா, அவன் ஒம்பளுத்துட்டு ஓடும் போது அவனை நம்ம பிடிக்க முடியாம அவன் நம்ம கிண்டல் பண்ணிட்டு போவான் பாத்தீங்களா, அப்ப ஏற்படக்கூடிய அந்த வெறுப்புன்றது ரொம்ப மோசமா இருக்கும். அந்த மாதிரி சஹாபி எவ்வளவு ட்ரை பண்றாங்க, அடிக்க முடியல. அவன் அப்படி எட்டி பாக்குறான், கொஞ்ச நேரம் அப்படி ஆட்டம் காட்டா திருப்பி உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் கரெக்டா அம்பு வரும்போது. இந்த மாதிரி அந்த எதிரி பண்றாங்க. ரசூலுல்லாஹ் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அடிப்பாரா மாட்டான். கேம் மாதிரி கடைசியில 6 அடிப்பானா மாட்டானா, கோல் அடிப்பானா மாட்டானா, நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்டா அந்த சஹாபி பார்த்து என்ன பண்றாங்கன்னா, கரெக்டா அவன் இப்படி எட்டி பார்க்கும்போது நெத்திலே ஒரு அடி சட்டுன்னு போய் விழுந்துருச்சு. அதுல அவன் எப்படி விழுந்தான்னு வர்ணிக்கிறாங்க. அப்படி நேரா போய் உட்கார்ந்து அப்படியே படுத்துட்டானா. படுத்துட்டு 2 கால் அப்படி நட்டு வச்சவொடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு யோசிப்போம், நாம் பார்ப்போம் பிடிப்பானா மாட்டானா, அடிப்பானா மாட்டானான்னு யோசிப்போம். நமக்கு ஒரு பரபரப்பாக இருக்கும். அந்த சிக்கிட்டு யாராவது பிடிச்ச ஒரு அடி அடிச்சோடனே மாட்டிக்கிட்டாண்டா, அது நமக்கு சிரிப்பு வரும் பாத்தீங்களா. அது போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். எப்படி சிரிச்சாங்கன்னா, கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்கன்ட்டு ரசூலுல்லாஹ்வினுடைய சிரிப்பை கூட இங்கு நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள், வரலாற்று காட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹின் மீது எவ்வளவு அன்பிற்குரியவர்களாக இருந்தார்கள் என்பதை அன்பானவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு நினைவு கூறி விடைபெறுகின்றேன். ரசூலுல்லாஹ் ஹுதைபியா ஒப்பந்தம் நமக்கு லீவ் விடுறாங்க. லீவ் விடுறப்ப நம்ம டைரக்டா இப்ப உதாரணத்துக்கு எந்த ஊருங்க நீங்க, மேட்டுப்பாளையமா, மேட்டுப்பாளையத்துக்கு போறாங்க. அதுக்கு பக்கத்து ஏதாச்சும் ஊரு சொல்லுங்களேன். ஊட்டி வரையும் போயிட்டாங்க. இங்கல இருந்து ஊட்டி வரையும் போனதுக்கு அப்புறம் அப்படியே அந்த மேட்டுப்பாளையத்தினுடைய வாசனை அப்படியே அடிக்கும். எப்படா போவோம், எத்தனை மாசம் காத்திருக்கிறோம், எப்படா உள்ள போவோம், நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும்ல. அப்பன்னு பார்த்து என்ன பண்றாங்க, போன் போட்டு அவளே அந்த மாதிரி மாசத்து லீவ் இல்ல திருப்பி வந்துருங்க அப்படின்னா அபூசையர் எப்படி இருப்பாப்ல, வெறிகொன்ற மாட்டாரா? அது போன்றதான ஹுதைபியா மக்காவுக்கு கொஞ்சம் பக்கத்துல, மக்காவுடைய அந்த வாசத்தை முஹாஜிரின் அங்க அன்சாரிங்க அப்படியே சுவாசிச்சுட்டு எப்படா உள்ள போவோன்னு இருக்கும் பொழுது வந்தா என் காபீர் பயலுக உள்ள வந்து போக கூடாது, அடுத்த வருஷம் வாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. ரசூலுல்லாஹ் சின்ன மனஸ்தாவம், என்ன ரசூலுல்லாஹ் படைபலம் இருக்கு நினைச்சா அடிச்சு போட்டு உள்ள போயிடலாம். ஆனா ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு விதமான மனஸ்தாபங்கள்.
அப்ப ரசூலுல்லாஹ் அந்த எஹ்ராமுடைய அணிஞ்சிருக்கிறாங்க, அந்த எஹ்ராமுடைய கழுட்டணும்னா மொட்டை அணிச்சு குர்பானி கொடுக்கணும். இதை போய் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, சஹாபாக்கள் யாருமே செய்யல. ரசூலுல்லாஹ்க்கு மனசுக்கு நம்ம பேச்சு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. தன்னுடைய மனைவிட்ட வந்து இந்த மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. மனைவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்கன்னா, சொல்லுங்க நீங்க கவலைலாம் படாதீங்க, நீங்க நேரா போங்க, குர்பானி கொடுங்க, மொட்டையை அடிங்க, முடிய சிறைங்க, நடக்கிறத மட்டும் பாருங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் அதே நம்பிக்கையோடு போனாங்க, குர்பானி கொடுத்தாங்க, தலையிலிருந்து முடியை சிறைத்தார்கள். பின்னாடி பார்த்தா எல்லாருமே வந்து குர்பானி கொடுத்து முடியை சிறைச்சிட்டு போட்டாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்து விட்டார் என்று சொன்னா அதை நானும் செய்வேன் என்பதாக ரசூலுல்லாஹ்வின் மீது அவ்வளவு பிரியத்திற்குண்டான சஹாபாக்கள் இருந்தார்கள். நம்முடைய பிரியத்தை நாம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் இந்தியாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டி சொல்லுகின்றார்கள். எதிர்கண்டன விட முடியுமா நம்மளால? வீட்டு தேடி வந்து வெட்டிடுவாங்கன்னு ஒரு பயம். ஆனா அப்படி வெட்டினாலும் என் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உயிரை போனார் பரவாயில்ல, அந்த அயோக்கிய ராஸ்கியை நான் எதிர்ப்பேன் யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாக என் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதற்கு அருகதையானவர்கள் என்று நான் சொல்லி, அது போன்று உண்டான பிரியத்தை ரசூலுல்லாஹ் மீது உண்டாக்கக்கூடிய நசீபே வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக இரண்டாவது சூறாவை சார்ந்த எம் முஹம்மது ஹாத்திம் அவர்கள் கலிமா சிறப்பு என்ற தலைப்பில் பேசுவதற்கு நினைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قولوا آمنا بالله وما أنزل علينا صدق رسول النبي الكريم. وقال رسول الله صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் கருணையும் அன்பும் மக்கத்து ரோஜா மதினத்து ராஜா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் உண்டாவதாக. மேலும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சலாமும் உண்டாவதாக. ஆமீன். இஸ்லாம் என்பது 5 தூண்களால் கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜக்காத்து, நான்காவது ஹஜ்ஜு. அதுல கலிமா சொன்னாதான் ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்க முடியும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஒருவர் கலிமா சொன்னதான் அவர் ஈமான் கொள்ள முடியும். அதனால கலிமா சொல்லுவது அந்த சிறப்பு தான். அந்த களிமா சொன்னதான் தொழுக முடியும். அந்த ஒரு மனிதன் களிமா சொன்னா ஈமான் கொள்ள முடியும். அந்த அவன் களிமா சொல்லாம அந்த தொழுகை எல்லாமே அந்த நோன்பு ஜக்காத்தெல்லாம் கொடுத்தனா அவனுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதெல்லாம் முதல்ல ஈமான் கொள்ளணும். இனி வரக்கூடிய காலத்தில் களிமா மரணிக்கும் தருவாயில் களிமா சொல்லி மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்திரு பெறுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக சமீப காலமாக மிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைமை ஏற்று சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த PM முகமது சுல்தான் அவர்களை தலைமைத்துவத்தை பற்றி பேசுவதற்காக நினைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: ونعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد قال لكم في رسول الله أسوة حسنة
ஸதகல்லாஹுல் அலீயுல் அலீம். புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லுவன் அல்லாஹ் தஆலாவிற்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா மக்கத்து கோமான் மதினத்து சீமான் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை வாழ்ந்து மறைந்து இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், ஆலிம்கள், இன்னும் நல்லதோர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய உஸ்தாதுகள் மீதும் வருங்கால ஆலிம்கள் மீதும் உண்டாவதாக. இன்றைய காலத்திலே தலைவர்களுக்கு அகராதி எழுத வேண்டும் என்று சொன்னால், இலக்கணம் எழுத வேண்டும் என்று சொன்னால், குறுகிய காலத்திலே மக்களை எப்படி சீர்திருத்துவது என்று சொன்னால் நான் அடித்து சொல்லுவேன். மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட காட்டு மிராண்டித்தனமாக இருந்தாலும் அவனை ஹுஸ்னுல் குல்க் அழகான நறுமணத்தை வைத்து மாற்றுவார்கள். அப்பேற்பட்ட தலைமைத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சொந்தக்காரர்கள், ஒதுக்கப்பட்ட மக்களுடைய சோதனைகளை பேசிய தலைவரா என்பதால் ஏழைகளுக்கு சொந்தமானவர்கள், சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் சொந்தமானவர்கள். இன்றைய காலத்திலே ஒரு குழந்தையை ஒரு தலைவனை தூக்க சொன்னால், குழந்தையை கொஞ்சம் தூக்குங்க அப்படின்னு சொன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டாச்சுன்னா போதும், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டாச்சுன்னா போதும். குழந்தையை தூக்குங்கன்னு சொன்னா அம்மாட்ட கொடுத்துருங்க. என்னது இது? ஒரு தலைமைத்துவத்திற்கு ஒரு தலைவர் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா இருந்தார்கள்? தன்னுடைய முதுகில் மீது ஒரு 2 பிள்ளைகளை வைத்து ஒட்டகம் விளையாடினாங்க. ஒரு குழந்தை உமாமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேத்தி உமாமா மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகு மேல உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்ததான் அதே ஜெயினபுடைய மகன் அலி, இது அலி ரலியல்லாஹு அவர்கள் இல்ல, மாறாக சின்ன அலி, குட்டி அலி, 2 பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு போலாமான்னு கேட்கிறாங்க. யாரு கேட்கிறா? அந்த வீட்டு வேலைக்காரனா? மாறாக அகில உலகத்துடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, போலாமா, வண்டி போலாமா? கேட்டு விட்டு ஒட்டகம் எப்படி போகுமோ அதே போன்று கொஞ்சம் கொஞ்சமாக தவிழ்றாங்க. தவழ்ந்துட்டு இறக்கி விட்டு கேட்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன தெரியுமா கேட்கிறாங்க? கைஃப ஜபலுக்குமா, உங்களுடைய ஒட்டகம் எப்படி போச்சு? கேட்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய ஒட்டகம் எப்படி போச்சுன்னு கேட்கிறாங்க. அதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி விட்டு இந்த சைடு போனோன்னு இந்த சைடு வந்துட்டாங்க. அந்த 2 குழந்தைய பிடிச்சிட்டு நாம ஜமலுக்குமா, இன்னொரு ரிவாயத்துல வருது நாமத்தில் மையத்துமா வருகிறது. இந்த உலகத்திலே உங்களை போன்று வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட உயர்ந்த வாகனத்திலே நீங்கள் அமர்ந்து போயிருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இந்த உலகத்திலே இன்னி வர முடியாது. எப்படிப்பட்டவர்கள்? இந்த வாகனத்திலே போனீர்கள் அல்லவா, அப்பேற்பட்டவர் இன்னி உங்கள் உலகத்திலே வர முடியாதுகள். அப்பேற்பட்ட வாகனத்திலே நீங்கள் சென்றிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அன்பு குறித்தானவர்களே, காபிர்களுக்கும் சொந்தக்காரர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஹூதிகளுக்கும் சொந்தக்காரர்கள், பெண்களுக்கும் சின்னவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் சொந்தமான ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா சின்னவர்கள் பெரியவர்கள் யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாருக்கும் சலாம் சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட தலைவர், சின்னவர்கள் பெரியவர்கள் அல்ல, காபிர்கள் யஹூதிகள் அல்ல, எல்லாருக்கும் சலாம். அப்பேற்பட்ட தலைவர் வரக்கூடிய காலத்திலே இப்பேற்பட்ட தலைவரை பார்த்து நாமளும் மாபெரும் தலைவராக மாறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தொழுவாராக. வமா தௌஃபீக்கும் அலைஹி தவலைக்கல் உனீம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக இந்த சமநிலை காலத்திலிருந்து பெரும் சரிவை அடைந்திருக்கக்கூடிய ஒரு அருப்பு உலக கல்விக்காக மக்தப் என்கின்ற ஒரு மாபெரும் புரட்சியை வீழ்த்தி இந்த சமயங்களில்
நமக்கு முன்னால் அந்த மக்கள் மதரசாவுடைய மகிமையை பற்றி எடுத்துரைப்பதற்காக 5வது சூறாவை சார்ந்த முகமது அனஸ் அவர்களை அன்புடன் பேசுவதற்காக நினைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين الذي أنعم علينا في أمة محمد نبي صلى الله عليه وسلم. الصلاة والسلام الذي أرسل كافة الورى ولعامة الجن. مع بعد فقال الله تعالى في القرآن الكريم ربنا أطعنا ساداتنا قبورنا فللونا سبيلا. فقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. صدق الله العلي العليم وصدق رسول النبي الكريم. الحمد لله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய ஏக இறைவன் அல்லாஹுக்கு மங்கா புகழ் அனைத்தும் உரித்தாகுவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னலாரின் அடிச்சுவற்றை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷஹாதாக்கள், மேலும் இந்த நல்லோர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ். வாரந்தோறும் மும்மொழி புரட்சி என்ற தலைப்பின் கீழே 3 மொழிகள்ல பேசி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில இன்று தமிழுடைய தினம். ஆக மக்தப் மதரசா இந்த காலத்துல அப்படிப்பட்ட மக்தப் மதரசா என்பது மறக்கப்பட்டுருச்சு. காலையில ஒரு மனுஷன் எந்திரிக்கிறான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையுடைய சுழற்சி முறை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில அவர் எந்திரிப்பாரு, அவசர அவசரமா குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போறாரு. ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு வந்த உடனே அடுத்த டியூஷன், திருப்பி அதே ரொட்டீன். ஆக மார்க்க கல்வியை கற்கக்கூடிய இருந்த அந்த சூழலாக இருந்த அந்த மக்தப் மதரசா என்பது அழிக்கப்பட்டுருச்சு. அப்படி இருக்க நிலைமையில எந்த ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு குரானை பற்றியும் இந்த மார்க்கத்தை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் கூறவில்லையோ அந்த குழந்தை கியாமத் நாளிலே அல்லாஹ்விடம் முறையிடுமா, ரப்பனா என்னுடைய இறைவா அதானா நாங்கள் வழிபட்டோம், சாதாத்தினா எங்களுடைய தலைவர்களுக்கும் குபூரனா எங்களுடைய மூதாதையர்களுக்கும் நாங்கள் வழிபட்டோம், கரெக்டா அவங்க சொல்றதுதான் கேட்டு நடந்தோம், ஃபலல்லூனா சபீலா எங்களை அவங்க வழி கெடுத்துட்டாங்க என்பதாக அல்லாஹ்விடம் அந்த குழந்தை முறையிடுமா. அது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்தப் மதரசாக்களிலே இஸ்லாத்தின் அடிப்படையான கல்விகள் என்பது பயிலப்படக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மக்தப் மதரசா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க, ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் அவரிடம் இந்த 3 விஷயம் வரும். முதலாவதாக அவர் செய்த சதகத்துல் ஜாரியா, இரண்டாவதாக அவர் கற்று அதை கொண்டு அமல் செய்யப்பட்ட இல்மு, மூன்றாவதாக சாலியான பிள்ளை, அவருக்காண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளை. இந்த 3ம் தான் அவருடைய கபருக்கு வரக்கூடிய நன்மையாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறாங்க. அப்ப சாலியான பிள்ளை எப்படி துவா செய்யும்? அவனுக்கு துவா செய்ய தெரிஞ்சாதானே துவா செய்யும். துவானா என்னன்னு தெரியல, தொழுகனா என்னன்னு தெரியல, கலிமானா என்னன்னு தெரியல. ஆக இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, என் பையன் போறானா டாக்டர் படிக்கிறான் போதும், அல்லாஹ் தஆலா டாக்டர் படிச்சான் அப்படின்னா அவனுக்கு 70 மடங்கு நன்மை கொடுக்குறான். ஆமா சார். ஆக இக்காலகட்டத்தில் டிகிரி என்பது முக்கியமாக ஆகிவிட்டது. இன்ஜினியரிங் சொல்றாரு ஆசா. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்றால் அடிப்படையான இஸ்லாத்தின் சட்டங்களை தெரிந்திருக்க வேண்டும். அது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ ஒரு பையன் படிக்கிறான், நல்லா படிக்கிறான், அவன் கிளாஸ்ல டாப்பர் ஆறான். அதற்கு அந்த பையனுக்கு என்ன கொடுக்குறாங்க, அவனுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வச்சு ஒரு மெடலும் சர்டிபிகேட்டும் கொடுக்குறாங்க.
அவங்க பேரண்ட்ஸ் வந்து பாராட்டுறாங்க, உங்க பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு. அது அல்லாஹ் தஆலா எந்த ஒரு மனிதன் தன் பிள்ளைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்து அதன் வழி அமல் செய்ய வைக்கிறானோ அந்த தகப்பனுக்கு தாயாருக்கும் அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல சூரியனை விட மிகவும் ஒளிமையை மிக்கக்கூடிய கிரீடத்தை அணிவிக்கிறான். அது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய காலத்தில் நம்ம எல்லாம் ஆலிம்களாக இருக்கோம், முடிச்சுட்டு போயிட்டு கண்டிப்பா இமாமத் பணியில இருந்து மக்தப் மதரசாக்களை உருவாக்கி சிறந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்ற மேலான துவாவை ஆதரவித்தவனாக உங்களின் துவாவை எதிர்பார்த்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக முதலாவது சார்ந்த CA முகமது அப்ரிலி அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பேசுவதற்காக ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين وعلى آله أصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وقال عيلا لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. அல்லாஹ் தஆலா தன் அருமுறையான் திருக்குர்ஆனிலே சில நபிமார்களை பற்றி கூறுகிறான். அல்லாஹ் தஆலா தன் அருள்முறையான திருக்குர்ஆனிலே சில நபிமார்களை பற்றி கூறுகிறான். ஆனால் அல்லாஹ் மக்களை நேர்வழிப்படுத்த 1,20,000 நபிமார்களை இந்த உலகத்தில் அனுப்பியுள்ளான். எதற்கு அத்தனை நபிமார்கள் அனுப்பியும் இத்தகைய 25 குறிப்பிட்ட நபிமார்கள் வரலாறை மற்றும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான் என்றால், அந்நேரத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அவர்களை படிப்பினருக்காக ஒரு நபிமார்கள் வரலாறை அந்நேரத்தில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து படிப்பினருக்காக கூறியுள்ளான். அத்தனை நபிமார்கள் அந்த 25 நபிமார்கள் ஒரு நபியோட வரலாறை இப்படி யூசுப் சூராலே கூறுகிறான், அஹ்ஸனுல் கஸஸ் அழகிய வரலாறு என்று கூறுகிறான். அதை தொடர்ந்து மற்றொரு அத்தியாயத்தில் கூறுகிறான், லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஊலில் அல்பாப், அறிவாளிகளுக்கு இந்த வரலாறிலே படிப்பினைகள் உண்டு என்று கூறுகிறான். அத்தகைய வரலாறு யாருடைய வரலாறு என்றால் யூசுப் அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு ஆகும். அவர்கள் கனான் தேசத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இரண்டாவது மனைவிக்கு இருவர்கள் பிறக்கிறார்கள். அதில் முதல் மனைவிக்கு இரண்டாவது மனைவிக்கு பிறந்த முதல் நபராக இருக்கிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சிறிது காலம் தன் தந்தையின் மிக அன்பில் வளர்ந்து வருகிறார்கள். சில ஆண்டுகள் கலந்தோடுகிறது. அவர்கள் ஒரு நாள் இரவில் கனவு காண்கிறார்கள். 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் தனக்கு சஜிதா செய்வதை போன்று அவர்கள் கனவு காண்கிறார்கள். அந்த கனவை கொண்டு அவர் ஆச்சரியம் அடைந்து தனது தந்தையிடம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போய் கூறுகிறார்கள், என் தந்தையே, இப்படி ஒரு கனவு எனக்கு வந்திருக்கிறது, இதற்கு என்ன அர்த்தமாக இருக்கும்? அதுக்கு தன் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இது பிற்காலத்தில் உன்னை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கும், மேலும் இது உன் சகோதரர்கள் யாரிடத்திலும் சொல்லாதீர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்ப சிறு வயது என்பதால், அறியாத வயது என்பதால் அவர்கள் சகோதரத்தில் சொல்கிறார்கள். அவர்கள் இதை கொண்டு பொறாமை கொண்டு ஒரு ஆளில்லாத காட்டிலே கொண்டு போய் அவரை ஒரு கிணற்றை தள்ளி அந்த அவருடைய சட்டையை எடுத்துக்கொண்டு அதில் பொய்யான ரத்தத்தை தடவி அதை தன் தந்தையிடம் அழுது கொண்டே வந்து, தந்தையை யூசுஃபை ஒரு ஓனாய் கடித்து சாப்பிட்டு விட்டது, அவருடைய ஆடை தான் இது என்று கூறினார்கள். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அறிந்தவராக இருந்தார்கள். ஏன்னா அவங்க நபி அல்லவா, அவர்கள் இது பொய் என்று கண்டு ஒரு ஓனாய் கடைத்து சாப்பிட்டு இருந்திருந்தா அந்த சட்டையில் ரத்தம் அல்லாமல் அந்த சட்டை நாறு நாராக கிழிந்து இருக்கும். ஆனால் அந்த சட்டை
அந்த அளவுக்கு அடையாளம் அதில் தென்படவில்லை. மேலும் அந்த ஒரு பையன் கொடுத்தார். அவர்கள் அந்த கிணற்றுக்கு தாகத்தின் காரணமாக தண்ணி குடிப்பதற்காக அந்த கிணற்றுக்கு அருகில் வந்து அந்த கிணற்றில் வாளியை போட்டு தூக்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் அவர்களை ஒரு மிஸ்ர் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே ஒரு அரசரிடம் சில திருகங்களுக்கு விற்கப்பட்டார்கள். மேலும் அந்த அரசர் வாங்கி கொண்டு தன் கோட்டைக்கு அழைத்து கொண்டு சென்றார்கள். மேலும் அவர்கள் மனைவிடத்தில் சொன்னார்கள், இவர்களை நீங்கள் சங்கை செய், இந்த அடிமை நான் சில திருகங்களுக்காக நான் வாங்கி வந்தேன், இவரை நீங்கள் இது சங்கை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். பிறகு சில காலங்கள் ஓடுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிபத்தை அடைந்து வரும். அவர்கள் அழகை கண்டு அந்த அரசனுடைய மனைவிக்கு ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டு தவறான முடிவுகளுக்கு உட்படுகிறார். அதிலும் அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நியாயமாக இருந்து நான் என் அரசனுக்கு தவறு செய்ய மாட்டேன் என்ற கருத்தை கொண்டு அவர்கள் அதை முடியாது என்று தவிர்த்து கடைசியில் இருவரும் அந்த அரசரிடம் மாட்டிக்கொண்டார்கள். மேலும் அந்த அந்த பெண்மணி அரசருடைய மனைவியா இருப்பவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது தான் எதுவும் செய்யவில்லை, யூசுஃபே எல்லாத்தையும் செய்தான் என்று ஒரு பழியை சுமத்தி பிறகு ஜெயிலிலே அடைத்தார்கள். அங்கு ஜெயிலிலே இரு தோழர்கள் உருவானார்கள். அவர்களுக்கு கனவுகளின் விளக்கத்தை கூறினார்கள். அந்த விளக்கமும் அதன்படி கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்களுக்கு கரெக்டாக நடந்ததும் அதுல ஒரு நபரிடம் கூறினார்கள், நீங்கள் வெளியே போறோம், அரசரிடம் என்னை நினைவு கூறுகள் என்று கூறினார்கள். அந்த நினைவு கூறினார்கள். அதை ஆனா அந்த மனிதன் ஒரு சில நாட்களுக்கு அதை மறந்து விட்டு அவர் பாட்டுக்கு அவன் வேலை செய்து விட்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் அரசருக்கு ஒரு கனவு வந்தது. 7 கொழுத்த பசுக்களை 7 இளைத்த பசுக்கள் தின்ற மாதிரியும் 7 பசுமையான கதிர் சோதைகளின் கொத்தும் 7 காய்ந்து போன சோதையின் கொத்துகளையும் அவர்கள் கனவில் கண்டதாக கூறினார்கள். ஆனா இதற்கான விளக்கங்கள் அங்குள்ள கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் யாராலையும் அவர்கள் விளக்கம் கூறவில்லை. இது சாதாரண ஒரு கனவு என்று தட்டி கழித்து விட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அந்த அரசருக்கு இந்த ஜெயிலில் இருக்கும் ஒருவன் இது பணிவிடை செய்து கொண்டிருக்கும் போது அவன் நிறைவுறான், இப்படிப்பட்ட ஒரு நபர் என்னிடம் என் கூட ஜெயில இருந்தான், அவன் இந்த மாதிரி கனவுக்கு தெளிவான பதிலை சொல்லுவான் அப்படின்னு சொன்ன அந்த அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடனே அழைத்து வாருங்கள், இந்த கனவிற்கான விளக்கத்தை அவர் சொல்லுவார் என்றால் பார்ப்போம் என்று அழைத்து வர சொன்னார்கள். மேலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த 7 கொழுத்த பசுக்கள் இந்த 7 பசுந்த கோதுமை கதிர்களை இதற்கான அர்த்தம் அடுத்த 7 வருடங்கள் பசுமையான காலமாகும், நல்ல விளைச்சல்களை தென்படும். அடுத்த அந்த 7 மெலிந்த பசுமாடுகளும் 7 இது காய்ந்த கோதுமை கதிர்களையும் கூறினார்கள். அடுத்த 7 வருடம் கொடிய பஞ்சம் ஏற்படும், வறட்சியால் யாரும் அவர்களுக்கு ஒருவேளை உண்ணக்கூட சாப்பாடு இருக்காது என்று கூறினார்கள். அந்த இதுக்கு எப்படி அதுக்கு மாறு செய்வது, அந்த நிகழ்ச்சியை எப்படி அவர்கள் தடுத்துக் கொள்வது என்று யோசித்த போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். அந்த விளக்கத்தை பார்த்து அரசன் தன் நிதி அதிபதியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பஞ்சம் கன்னியான்மரை ஏற்றியுள்ளது. அந்த பஞ்சத்தினால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகோதரர்களும் அவர்கள் முன் வந்து நின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிந்திருந்தார்கள் இவர்கள் தம் சகோதரர்கள் என்று. ஆனால் அவர்கள் சுத்தமாக இதை அறியவில்லை. தன் இறைவன் இது நம் சகோதரர் என்று அறியவில்லை. மேலும் அவர்கள் கூறினார்கள், தன் தந்தை இவரை நினைத்து அழுது கொண்டே கண்கள் அவர்களுக்கு பாழாகிவிட்டது என்று கூறினார்கள். மேலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சட்டையை குடித்து அனுப்பினார்கள். அவர்கள் சட்டையை உங்கள் தந்தையின் கண்களில் போடுங்கள், நான் வெகு விரைவில் வந்து சேர்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதே மாதிரி அவர்கள் போய் அந்த சட்டையை தன் தந்தையின் கண்களில் போட்டார்கள். கண் பார்வை மீண்டது. மேலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் சந்தித்து தன் பாசத்தை பகிர்ந்து கொண்டார்கள். மேலும் அவர்கள் மிஸ்ரிலே நிரந்தரமான வாழ்வை அடைந்து
மிஸ்ரிலே வாழ்ந்து நிம்மதி மரணம் அடைந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் மன்றத்தில்